இயேசுவில் மிகவும் பிரியமான சகோதரிகளே, ஒரு சிறிய அழகான கிராமம். இந்த கிராமத்திலே ஒரு வயது முதிர்ந்த ஒரு தச்சர் ஒருவர் இருந்தாராம். அவரிடம் பல புதிய கருவிகள், இந்த தச்சர் வேலை செய்யக்கூடிய புதிய கருவிகள் நிறைய இருந்ததாம். ஆனால் அவர் ஒரு பழைய துருப்பிடித்த சுத்தியலையும் பல பழைய கருவிகளை பயன்படுத்தி ஒரு பாடுபட்ட ஆண்டவருடைய சிலுவையை அவர் வடித்து கொண்டிருந்தாராம். மெதுவாக அவர் இந்த பணியை செய்து கொண்டே இருக்கின்றார். அப்படி அவ்வாறாக அந்த பணியை செய்து கொண்டிருக்கும் பொழுது அந்த வழியாக அவருடைய நண்பர் கடந்து செல்கின்றார். அவர் அந்த பழைய கருவிகளை வைத்துக்கொண்டு அந்த சிலுவையை செதுக்குவதை பார்த்துவிட்டு அவருடைய நண்பரிடத்திலே வருகின்றார், அந்த தச்சரிடத்திலே வருகின்றார். வந்து, நண்பா, உன்கிட்ட எத்தனையோ புதிய வகையான இந்த காலத்திற்கு ஏற்ற புதிய கருவிகள் நிறைய வச்சிருக்க, இருந்தும் கூட ஏன் இந்த பழைய கருவிகளை வைத்துக்கொண்டு கஷ்டப்பட்டு இந்த சிலையை வடித்து கொண்டு இருக்கிறாய் என்று கேட்டாராம். அதற்கு அந்த முதியவர், இந்த தச்சர், இவ்வாறாக கூறினாராம்: கருவியின் புதுமை முக்கியமல்ல, கருவி எப்படிப்பட்டது என்பது முக்கியமல்ல, மாறாக அந்த கருவி யாருடைய கைகளில் இருக்கிறது என்பதுதான் முக்கியம் என்று. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் பலவீனமானவர்களாக இருக்கலாம், நாம் பாவிகளாக இருக்கலாம், நாம் நம்முடைய நிலையை அறியாமல் பாவத்திலே வீழ்ந்து கிடக்கலாம். ஆனால் நாம் இறைவனுடைய கைகளில் ஒப்படைக்கப்படும் பொழுது, இறைவன் அவருடைய கைகளில் நம்மை தாங்கும் பொழுது, நம் வாழ்க்கை நமக்கு மட்டுமல்ல பலருக்கு ஆசீர்வாதமாக மாறும். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இதைத்தான் இன்றைய வாசகங்கள், 2 வாசகங்களும் தெளிவாக நமக்கு எடுத்துரைக்கின்றன. குறிப்பாக இன்றைய தினத்திலே இந்த வாசகங்கள் அழைப்பின் மேன்மையை பற்றி, நாம் கடவுளால் அழைக்கப்படும் பொழுது கடவுள் நம்மை எவ்வாறாக பாதுகாக்கின்றார், கடவுள் நம்மை எவ்வாறாக வழிநடத்துகிறார் என்பதை இன்றைய வாசகங்கள் தெளிவாக அழகாக எடுத்துரைக்கின்றன. இந்த முதல் வாசகத்தில் பார்க்கின்றோம், அந்த இஸ்ரேல் மக்களை கடவுள் எத்தனையோ ஆசீர்வாதங்கள், எத்தனையோ நன்மைகளை இந்த இஸ்ரேல் மக்களுக்கு அவர் செய்கின்றார். தான் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு இனமாக, தன்னால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்களை பாதுகாத்து வழிநடத்துகின்ற ஒரு தெய்வமாக இருந்து அந்த மக்களை பாதுகாத்து வழிநடத்துகின்றார். ஒவ்வொரு நொடி பொழுதும் தன்னுடைய மக்களை பாதுகாக்க வேண்டும், அவர்களை அரவணைத்து வழிநடத்த வேண்டும் என்று பல்வேறு இறை வாக்கினர்களை அனுப்பி அவர்களை வழிநடத்துகின்றார். அவர்கள் எப்பொழுதெல்லாம் பாவத்தில் வீழ்கின்றார்களோ, மூழ்கின்றார்களோ, அப்பொழுதெல்லாம் அவர்களுடைய இறை வாக்கினர்கள் மூலமாக அவர்களை வழிநடத்தி அந்த ஆடுகள் சிதறுண்டு போகாமல் அவர்களை வழிநடத்தி செல்கின்ற ஒரு தெய்வமாக இருப்பதை நாம் நம்முடைய பழைய ஏற்பாட்டில் நாம் வாசிக்கின்றோம். ஆனால் இன்றைய முதல் வாசகத்தில் நாம் பார்க்கின்றோம், கடவுள் இவ்வளவு நன்மைகள் செய்தும், கடவுள் இவ்வளவு புதுமைகளை செய்தும், கடவுள் இவ்வளவு ஆசீர்வாதத்தை அவர்கள் செய்தும் அவர்கள் வழி தவறிய ஆடுகளாக, கடவுளை விட்டு பிரிந்து செல்கின்ற ஆடுகளாக, கடவுளை ஏற்றுக்கொள்ளாமல் சிலை வழிபாட்டை ஏற்கின்ற ஒரு மக்களாக, கடவுளை புறக்கணித்து விட்டு வேற்று கடவுள்களையும் வணங்குகின்ற மக்களாக, வேற்று அரசர்களையும் வேற்று தலைவர்களையும் அவர்களே உருவாக்குகின்ற மக்களாக இந்த மக்கள் தங்களுடைய பாதையை, புதிய பாதையை, வேற்று பாதையை, பாவத்திற்கு அழைத்து செல்கின்ற பாதையை அவர்கள் தேர்ந்தெடுப்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது. ஆனால் கடவுள் சீற்றம் கொள்கின்றார், கோப கனல் அவருடன் எழுகின்றது. நாம் திருவெளிப்பாடு அதிகாரம் 2 இறைவார்த்தை 1 நாம் வாசிக்கலாம். குறிப்பாக இறைவார்த்தை 4 நாம் வாசிக்கலாம். இந்த எபேசு நகருக்கு, அந்த வானதூதருக்கு கடவுள் அந்த கொடுக்கின்ற செய்தியாக, தொடக்கத்தில் இருந்த அன்பு இப்பொழுது இருக்கிறதா என்ற ஒரு கேள்வியை அவர் எழுப்புகின்றார். இந்த கேள்வியைத்தான் இன்றைய நாளிலே முதல் வாசகத்தில் அந்த இஸ்ரேல் மக்களிடம் இதே கேள்வியை தான் கேட்கின்றார். முன்பு நான் உங்கள் மேல் அன்பு செலுத்தி உங்களை பாதுகாத்து வழிநடத்திய போது நீங்கள் என்னை எந்த அளவிற்கு அன்பு செய்தீர்கள் என்று கடவுளுக்கு தெரிந்திருந்தது. ஆனால் அந்த அன்பு, தொடக்கத்தில் இருந்த அன்பு இப்பொழுது உங்களிடம் இருக்கின்றதா? தொடக்கத்தில் நீங்கள் என்னை நேசித்தது போல் இப்பொழுது என்னை நேசிக்கின்றீர்களா? தொடக்கத்தில் என்னை நீங்கள் தங்கள் வழிநடத்தி வந்த கடவுளை
வழிநடத்தி வந்த தேவனை இறைவாக்கினரை நீங்கள் எவ்வாறாக பார்த்தீர்கள், எந்த கண்களை கொண்டு பார்த்தீர்கள், அந்த அன்பு, அந்த உண்மையான அன்பு உங்களிடம் இருக்கிறதா என்று இன்றைய முதல் வாசகத்தில் இறைவாக்கு அந்த இஸ்ரேல் மக்களை பார்த்து கேட்பதை நாம் பார்க்கின்றோம். அதே கேள்வியைத்தான் கடவுளாகிய ஆண்டவர் இன்று நாம் ஒவ்வொருவரையும் பார்த்து கேட்கின்றார். நாம் தொடக்கத்தில் கடவுள் மேற்கொண்டிருந்த அந்த அன்பு, அந்த பரிசுத்தமான அன்பு, அந்த உண்மையான அன்பு இன்று பல நம்பிக்கையான பல அருட்சாதனங்கள் பெற்று இன்று நமக்கு அந்த அன்பு இருக்கின்றதா? அந்த உண்மையான அன்பை நாம் கடவுள் மேல் கொண்டுள்ளோமா என்பதை சிந்தித்து பார்க்க நாம் அனைவரும் அழைக்கப்படுகின்றோம். இன்றைய நற்செய்தி வாசகத்தை பார்க்க மிக அழகான ஒரு நற்செய்தி. கடவுள் அழைத்தலின் மேன்மையை பற்றி எடுத்துரைக்கின்றார். கடவுள் ஒவ்வொருவரையும் நாம் தாயின் வயிற்றில் இருக்கும்போதே நாம் ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி அழைத்திருக்கின்றார். அவருடைய பார்வையில் நாம் அனைவரும் இளையேற பெற்றவர்கள். நம்மை அவருடைய கண்மணி போல் நம்மை அரவணைத்து காக்கின்ற தெய்வமாக அவர் இருப்பதை நம் வெளியத்திலே வாசிக்கின்றோம். இயேசுவில் பிரியமானவர்களே, இன்றைய நற்செய்தி வாசகத்தில் தன்னுடைய 12 திருத்தூதர்களை, 12 சீடர்களை அவர்களை அழைத்து அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்து அவர்களை தங்களுடைய பணிக்காக அனுப்புவதை நம்மால் பார்க்க முடிகின்றது. இயேசு யாரை தேர்ந்தெடுத்தார்? இந்த கேள்வியை நாம் நம்முள் கேட்டுக்கொள்ளலாம். இயேசு யாரை தேர்ந்தெடுத்தார்? இயேசு ஒரு தகுதியானவர்களையோ அல்லது அவருடைய பணிக்கு நன்கு படித்தவர்களையோ எல்லாம் அறிந்தவர்களையோ அவர் தேர்வு செய்யவில்லை. மாறாக கடவுள் தேர்ந்தெடுத்த எல்லோருமே ஒரு பாவத்தால் நிறைந்திருந்தவர்கள், ஒரு சாதாரண கூலி வேலை செய்தவர்கள், சாதாரண மீனவர்கள். ஒரு வயது முதிர்ந்த பேதுருவை தேர்ந்தெடுக்கின்றார், ஒரு இளைய யோவானை தேர்ந்தெடுக்கின்றார், காட்டிக் கொடுக்கின்ற யூதாசை தேர்ந்தெடுக்கின்றார். இப்படி ஒவ்வொரு குறைபாடுள்ள சீடர்களை தன்னுடைய பணிக்காக அவர் அழைப்பதை நாம் பார்க்க முடிகின்றது. நாம் எல்லோரும் பாவத்தாலும் பல்வேறு சூழ்ச்சிகளாலும் பல்வேறு இன்னல்களாலும் உட்பட்டிருந்தாலும் கடவுள் நம் ஒவ்வொருவரையும் அவருடைய பணிக்காக இன்றைய தினத்திலே பெயர் சொல்லி அழைக்கின்றார். அதற்கு நாம் தகுதி உள்ளவர்களாக இருக்கின்றோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இவ்வாறாக சொல்வாங்க, God did not call anybody for what they were or what you were, but God called you for how you will be. அதாவது நாம் எப்படி இருக்கின்றோம், நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள தாளந்துகள் என்ன, நம்முடைய பலவீனம் என்ன என்பதையெல்லாம் பார்த்து கடவுள் நம்மை அழைப்பதில்லை. கடவுள் நாம் ஒவ்வொருவரையும் அழைக்கிறார். நாம் ஒவ்வொருவருக்கும் ஒரு திட்டத்தை வைத்திருக்கின்றார். அந்த திட்டத்தை நிறைவேற்ற நாம் எல்லோரும் அழைக்கப்பட்டுள்ளோம். ஆனால் பல்வேறு நேரங்களில் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள அந்த தாளந்துகளையும் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள அந்த திறமைகளையும் வைத்து நாம் கடவுளுக்கு உண்மை உள்ள மக்களாக வாழ்கின்றோமா, கடவுளுக்கு சாட்சி பகிர்கின்ற மக்களாக வாழ்கின்றோம் என்பதை நாம் சிந்தைய நாளிலே சிந்தித்து பார்க்க வேண்டும். கடவுள் ஒவ்வொரு முறையும் தன்னுடைய பணிக்காக அழைக்கும் பொழுது அவர்களை தேர்ந்தெடுத்து அவங்களுடைய குண அதிசயங்களையோ அவர்களுடைய பலவீனத்தையோ அல்லது அவள் செய்கின்ற செயலையோ வைத்து அவள் அழைப்பதில்லை. மாறாக அவர் தன்னுடைய பணிக்காக ஒவ்வொருவருக்கும் திட்டத்தை வைத்து அவர் அழைத்து அந்த பணியை அவர் மூலமாக செய்து முடிக்கின்றார். குறிப்பாக பவுலினுடைய வாழ்க்கையை பார்க்கின்றோம். சவுலாக கிறிஸ்தவ மக்களை கொள்வதற்காக அவர் செல்கின்றார். ஆனால் கடவுளுடைய திட்டம், கடவுள் அவருக்காக வைத்திருந்த திட்டம் வேறு. கடவுள் சவுலாக இருந்த பாவியை மனமாற்றி அவரை புனித பவுலாக மாற்றி எந்த இனத்தை அவர் அழிப்பதற்காக சென்றாரோ அதே இனத்திற்கு அவரை ஆண்டவனுடைய பணியை செய்வதற்காக, ஆண்டவனுடைய வார்த்தையை அறிவிப்பதற்காக அவரை ஒரு கருவியாக பயன்படுத்தி பார்க்கின்றோம். பல்வேறு புனிதர்களுடைய வாழ்க்கையை பார்க்கலாம். புனித அந்தோனியார் எடுத்துக்கொண்டோம் என்றால் அவர் தான் இருந்த இடத்திலே ஒரு வேலையாளாக, ஒரு சமைக்கின்ற ஒரு ஒரு சாதாரண ஒரு மனிதராக இருந்தார். யாரும் அந்த இடத்தில் இருந்த யாரும் இவர் பின்னாளில் ஒரு மிகப்பெரிய புனிதராக ஆவார் என்றோ, உலகம் போற்றக்கூடிய ஒரு புனிதராக இருப்பார் என்றோ யாரும் நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டார்கள். இதுதான் கடவுளினுடைய திட்டம். கடவுள் நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு திட்டம் வைத்திருக்கின்றார். அந்த திட்டத்தை அவர் நிறைவேற்றும் வரை நாம் அனைவரும் பொறுமையாக இருக்க வேண்டும். நாம் அவருடைய கருவிகளாக இருக்க வேண்டும். நாம் அவரோடு இருக்க வேண்டும். அவர் நம்மை ஒரு கருவியாக பயன்படுத்துவார். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த புனிதம் என்பது ஒரே நாளில் கட்டியமைக்கப்படக்கூடிய ஒரு செயல் அல்ல. மாறாக இது ஒவ்வொரு செங்கலாக மெதுவாக நடக்கக்கூடிய ஒரு
திட்டம். இது கடவுளுடைய திட்டம். கடவுள் நம்ம ஒவ்வொருவரையும் புனிதராக அவருடைய பணியை செய்வதற்காக அவருடைய கருவிகளாக இருக்க இன்றைய தினத்தில் நாம் ஒவ்வொருவருக்கும் அழைப்பு எடுக்கின்றார். இது ஃபாதர்ஸ்க்கோ சிஸ்டர்ஸுக்கோ பிரதர்ஸ்க்கோ அல்லது இப்படி கடவுளுடைய துறவியருக்கோ மட்டும் கொடுக்கப்பட்டுள்ள பணி அல்ல, மாறாக திருமுழுக்கு பெற்ற நாம் அனைவருக்கும் கொடுக்கப்பட்டுள்ள ஒரு பணி. கடவுள் நம் எல்லோரையும் அழைத்திருக்கின்றார். நாம் கடவுளுடைய அழைப்பிற்கு உண்மையாக இருக்கின்றோமா? பல்வேறு நேரங்களில் கடவுள் நம்மை அழைக்கும் போது நாம் சிந்திப்பது உண்டு, 10ஓடு 11ஆக கடவுளுடைய பணியை செய்வதல்ல, மாறாக கடவுளுடைய பணியை நாம் நேர்த்தியாக நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள தாளந்துகளை வைத்து கடவுளுக்கு உண்மை உள்ள சீடர்களாக வாழ நாம் அழைக்கப்பட்டுள்ளோம். நாம் எல்லோரும் கடவுளுடைய பணிக்காக அழைக்கப்பட்டு இருக்கின்றோம். கடவுளுடைய பணியை நாம் எவ்வாறாக செய்து கொண்டிருக்கின்றோம்? உண்மையான மனசாட்சியுடன் செய்து கொண்டிருக்கின்றோமா? கடவுள் அனைத்து திறமைகளை நமக்கு கொடுத்து எல்லா திறமைகளையும் நம்மை அவருடைய பணிக்காக நம்மை தேர்ந்தெடுத்திருக்கின்றார். நாம் எவ்வாறாக அவருடைய பணியை செய்து கொண்டிருக்கின்றோம்? நாம் எப்படிப்பட்ட முறையில் கடவுளுடைய கரங்களில் ஒரு கருவியாக இருக்கின்றோமா? அல்லது கடவுள் நமக்கு இவ்வளவு திறமைகளையும் இவ்வளவு ஆசீர்வாதத்தையும் இவ்வளவு நன்மைகளையும் கொடுத்து கடவுளை விட்டு அகன்று செல்கின்ற அந்த இஸ்ரேல் மக்களை போக அகன்று செல்கின்ற மக்களாக இருக்கின்றோமா? சிந்தித்து பார்ப்போம். குறிப்பாக அந்த திருப்பலியிலே அதற்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம் ஆண்டவரிடத்தில். ஆண்டவரே, என்னை உம்முடைய ஒரு கருவியாக மாற்றும். நாங்கள் எப்பொழுதும் உம்முடைய பழைய கருவிகளாக இருந்தாலும் பரவாயில்ல, நீர் எங்களை ஒரு பாவிகளாக இருக்கும் பொழுது எங்களை அனைவரையும் பெயர் சொல்லி அழைத்திருக்கின்றீர். எங்களை நீர் பாதுகாத்து வழி நடத்துகின்றீர். இதே வழி நடத்துதல் எங்களுடைய வாழ்க்கை முழுவதும் இருப்பதாக. நாங்கள் ஒவ்வொரு முறை தவறு செய்யும் பொழுது எங்களை அரவணைத்து உம்முடைய கருவியாக நாங்கள் இருளாக இருக்கின்ற இடங்களில் வெளிச்சமாக மாறுவதற்கு, வெளிச்சம் கொடுப்பதற்கு, இருளில் உள்ள மக்களுக்கு வெளிச்சம் கொடுப்பதற்கு எங்களை ஒரு கருவியாக மாற்றும் என்று இத்திருப்பலியை தொடர்ந்து ஜெபிப்போம். அதற்காக மன்றாடுவோம். ஆமென்.